பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளையிலேருந்து காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் காலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபம் இருக்கும். 1 மணி நேரம் தான் காலையில் வந்து நீங்கள் இந்த நாட்களில் வாசித்து ஆண்டவர் லென்த்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவு கொடுக்குற நாளாக இருக்கிறது. ஈஸ்டர் வரைக்கும் இந்த ஜபங்கள் போகும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக இருக்கிற ஜபங்கள் இதோடு இருக்கும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மற்ற நாட்களும் இருக்கிற ஜபங்கள் இருக்கும். மாலையில் இருக்கிற ஜபங்கள், உபவாச ஜபம், இதெல்லாம் பகல் அதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். கர்த்தர் சோதரம் இந்த நாளில் கர்த்தருடைய தயவினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தயவினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே கால விலைக்காய் சோத்திரம். இந்த நாளில் தேவசமத்துக்கு நேராக கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம். இந்த நாளிலே மட்டுமாய் பாடி துதித்து ஆராய்த்து ஆண்டவரே இப்பொழுதும் வேதத்தை வாசித்து ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் தேவ செய்தியை தியானிக்க முடியாது கிருபை செய்திருக்கிறீங்க அப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய பிள்ளைகளோடு பேசும், என்னோடு பேசும், உடைய பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவரை நல் பலப்படுத்தும். ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தில் என்னுடைய சரீரத்தில் உடைய வல்லமை விளங்கட்டும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலும் எல்லா வல்லமை வாங்கட்டும். யாரெல்லாம் பலவீனமாக சுகவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் நீ பலப்படுத்தி அருளும் ஐயா. சோத்திரம் ஐயா. இந்த காலத்தில் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் காணப்படுகிறதான எல்லா பலவீனமும் எல்லா விதமான ஆண்டவரே சோத்திரம் ஐயா வியாதி நோய் பாதிப்புகள் எல்லாம் இயேசு நாமத்தில் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பலமாய் கிரியை செய்யட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். சோத்திரம். ரூத் 2ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 20 வசனம். அப்போது நகோமி உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே யாரு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ஆண்டவராக இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்போ தயவு செய்தார் என்று பார்க்கிறோம். சோத்திரம். அப்போ கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். போவாஸ் ரூத்துக்கு தயவு செய்தார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்களை எல்லாருக்கும் தயவு செய்கிறார். மட்டுமல்ல, கர்த்தர் சோத்திரம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது அவர்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். உறவின் முறையானும் பார்த்தீங்களா, நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவன். நம்முடைய ஆண்டவரும் கூட நமக்கு நெருங்கின உறவினர். அல்லேலூயா. நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ 2 விதமான தயவு உண்டு. ஒன்று தேவனால் வருகிற தயவு, 2வது மனிதரால் வருகிற தயவு. அல்லேலூயா. இந்த 2 தயவும் யாருக்கு தேவை? சோத்திரம். எல்லாருக்கும் தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் செய்த நாட்களிலே அவருக்கே இந்த 2 விதமான தெய்வம் தேவைப்பட்டுச்சு. பிதாவிடத்திலிருந்து தெய்வம் கிடைச்சது, அதே சமயத்தில் மனுஷருடைய தெய்வம் கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. சரிங்களா? கர்த்தர் ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் சுதந்திரவாளி ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோத்திரம். அந்த சோத்திரம் ரூத்துக்கு பிறந்த பிள்ளை தான்
தாவீதுடைய சோத்திரம் தாத்தாவாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அதான் சொல்லப்படுகிறது. சொந்த ஸ்திரீகள் நகமியை பார்த்து சொன்னாங்களாம், சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோத்திரம், தயை செய்த கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே நம்மளும் கூட கர்த்தர் தயை செய்யும் போதெல்லாம் எனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாச்சு. சோத்திரம். ஓபேத்து தானே. ஓபேத்துடைய மகன் ஈசாயுடைய மகன் தான் யார்? தாவீது. கர்த்தர் சோத்திரம். இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கணும். சோத்திரம். அதே வேளையில் ஏசா 55 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் வாசிங்க. நாம் வாசித்த வேத பகுதி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யணும்? தேடணும். ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தரை கண்டடைய முடியாது செய்கிறார். கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யணும்? அவரை தேடணும். கர்த்தர் பிள்ளையை தேடி வந்திருக்கிறீங்க, தொடர்ந்து தேடி வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், சோத்திரம், சந்ததி எல்லாம் கர்த்தரை தேடுவார்களாக. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். பார்த்தீங்களா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடுங்க. கூப்பிட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவரை தேடணும். அவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். 7வது வசனம். துன்மார்க்கன் பாருங்க, ஏற்கனவே சொன்னது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ துன்மார்க்கனாக இருந்தாலும் அக்கிரமக்காரனாக இருந்தாலும் என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் திரும்பணுமா? ஏன்னா திரும்பி மன்னிப்பை பெற்று கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தேவனுடைய தயவையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், சோத்திரம். உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சோத்திர மனதுருக்கம் இருக்குதா பாருங்கள். மனதுருகிறாரா? மன்னித்திருக்கிறாரா? உங்களுடைய சகல குடும்பம் முழுவதிலும் தேவனுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களா பாருங்கள். ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா? சோத்திரம். அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் தேடி வந்திருக்க உண்மைதான். உங்கள் முழு குடும்பமும் கர்த்தரை தேடுதா? சோத்திரம் என்று நீங்கள் கவனிக்கணும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கரக்கமன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேலே மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ துன்மார்க்கனையும் அக்கிரமக்காரனையும், துன்மார்க்கன் தன் வழியை விடணுமா, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விடுத்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடணும். அப்பொழுது கர்த்தர் மனதுருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவனுக்கு என்ன செய்யணுமா? திரும்ப கடவன். அவரை மன்னிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதான் ஆண்டவருடைய கோபம் எத்தனை நிமிஷம்? ஒரே நிமிஷம் தானா? ஆனால் மனுஷருடைய கோபம், சிலருடைய கோபம், உங்கள் கோபம்லாம் அப்படி ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருதா? சோத்திரம். பல பேர் சிரிக்கிறீங்க இல்லையா? ஒரே நிமிஷத்தில் போகிறதில்ல இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய கோபம் ஒரே நிமிஷத்தில் போயிடுது. அப்படி அவருடைய கோபம் வெளிப்படுது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோத்திர கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே தனியணுமா? அல்லேலூயா. ஆமாம், கோபத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ வேறு விதமாக ஆயிடுவோம் நம்ம. சோத்திர கோபம் மூர்க்கமாக மாறி, மூர்க்கமானது பயங்கரமான கொடுமையான அந்த சினத்தை உண்டு பண்ணி பல விதமான தீமையான காரியங்களை செஞ்சிடும். ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இங்கே வேற ஒரு மொழிபெயர்ப்பில் அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்றது இங்கே தயவு ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆமாம், சோத்திரம். சாயங்காலத்தில் அழுதாலும் விடிய காலத்தில் சந்தோஷமாக இருக்கணுமா? அல்லேலூயா. முடியுதா? சோத்திரம். எதுக்கு அழுகிறீங்களோ இல்லையோ எனக்கு சோத்திரம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் என்னோடய விருப்பம்னு சொல்கிறேன். ஆத்மாக்களுக்காக அழுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அதே சமயத்தில் என்னுடைய சொந்த காரியங்களுக்காக நான் அழக்கூடாதா? அழுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சரிதான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
ஆனால் அழுகைக்கு பதிலாக என்ன வருது பொதுவாக சொல்லுங்களேன். இப்போயும் சிரிக்கிறீங்க, இப்போ புரியுது. நான் சொல்கிறதெல்லாம் புரியாமல் இல்லை உங்களுக்கு. அழுகைக்கு பதிலாக என்ன தான் வருது? ஆத்திரம் தான் வருது. அழுது ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஆத்திரம் அடங்கும். நல்லா சோத்திரம் தெரியுமா உங்களுக்கு? அழுது ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இருதயத்தை என்ன செய்யணுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டாராம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கடின இருதயம் உடையதாக இருக்கக்கூடாது, நொறுங்குண்ட இருதயமாய் இலகின இருதயமாய் இருக்கணும். வேதத்தில் ஒரு ராஜா சோத்திர அந்த யூதா ஜனங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை யோசியா ராஜா கேட்டபோது அவன் இருதயம் இலகுச்சான். அல்லேலூயா. சோத்திர ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி என்ன பண்ணான்னா, ஆமாம் ஜெபம் பண்ணா, சோத்திர அழுதான், இலகுச்சு அழுதான், விண்ணப்பித்தான். சோத்திரன் தேவனுடைய இறக்கத்துக்கு கெஞ்சினா அவனுக்கு இறக்கம் கிடைச்சது. அல்லேலூயா. இருதயத்தை அப்படி ஜபத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜபத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வைத்து ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். ஆமாம், 5 நிமிஷம் ஜபத்துலலாம் இது ஒன்றும் ஆகாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபம் பத்தாது. நல்ல தேவ சமூகத்தில் ஒரு நேரமாவது அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தை ஊற்றி நல்ல சில பாடல்களை பாடி, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி சில பாடல்களை பாடி வேதம் வாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? கர்த்தருடைய பெரிய தயையினால செல்வமாய் வாழ்ந்தாங்க ஒரு காலத்தில். வாசிக்கலாம் 25 வசனம். செழுமையான பூமியை கட்டி கொண்டு பார்த்தீங்களா, கொண்டு போய் ஆண்டவர் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் விரும்பினார். ஆசீர்வதித்த போது தான் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்று இருக்குது. பூமியை கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட இது பூரா இவங்க என்ன பண்ணலை. ஆமாம், வீடை இவங்க கட்டலை, துறவுகளை இவங்க வெட்டலை, ஏராளமான திராட்சை தோட்டங்களை இவங்க நாட்டலை, ஒளிவு தோப்புகளை நாட்டலை, கனி கொடுக்கும் விருட்சங்களையும் இவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த ஆளுகை இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அவர்களை அனுப்பிச்சிட்டு ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? நன்மையான ஈவுகளை ஆண்டவர் தருவார். ஏன்னா தயவுள்ளவர் நம் தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல் தயவுள்ளவர் என்பதை மறக்கக்கூடாது. சோத்திரம். சரி, சுதந்திரத்து கொண்டாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு என்னாச்சான்? புசுத்து திருப்தியான பிற்பாடு என்னதான் ஆச்சான்? கொளுத்துட்டாங்களாம். சரி, அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகிட்டாங்களாம். சரி, என்னவா? கொளுத்து நம்முடைய பெரிய தயவினால் சோத்திரம், ஆண்டவருடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தது நல்லது. சோத்திரம். ஆனால் தொடர்ந்து அதை காத்து கொண்டாங்களான்னா இல்லை. அவர் கீழ்ப்படி ஆமாம் பாவம் செஞ்சு விக்கிராராதனை செஞ்சு ஒழுங்கினமா. சோத்திரம். ஆமாம், இன்னைக்கு தேவனுடைய கற்பனையில் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறீங்களா? சோத்திரம். நீங்கள் பெற்றோர்கள் முதல் கீழ்படுறீங்களான்னு பாருங்கள். பெற்றோர்கள் கீழ்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படுதலுக்குள்ளே நடத்துறீங்களா? உங்கள் கணவரை ஆதாயப்படுத்திட்டீங்களா? உங்கள் பெற்றோர்களை ஆதாயப்படுத்திட்டீங்களா கிறிஸ்துவுக்காக? சோத்திரம். ஏதோ நான் ரசிக்கப்பட்டேன், நான் தொடர்ந்து ஜபத்துக்கு வரேன், அவங்களாம் ரசிக்கப்படுற மாதிரி தெரியல, அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் அவிசுவாசப்படாதீங்க. அவர்களும் ரசிக்க முடியும் நம்முடைய நல்ல சாட்சியினால். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அவங்க விசுவாசிப்பாங்க, அப்போ தான் உங்களை பின்பற்றி வருவாங்க. அதை குடும்ப தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். சோத்திரம். யாராக இருந்தாலும் இதை தான் சோத்திரம் முக்கியம். நம்முடைய பெரிய தயையினால் தயவுனால தயவு ரெண்டும் ஒன்று தான். சரி, தயவு என்பது என்ன? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தயவுன்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? போதும், அது இதே தான் கர்த்தருக்கும். நன்மை செய்யும்படியாக மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை தான் என்னது? தயவு. அதே போல் நமக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசை தான் தயவு. அல்லேலூயா. அவர் ஆசை வைக்கணும்னா சோதரர் நமக்கு நன்மை செய்ய நாம் எப்படி நடக்கணும்?
அவருக்கு பிரியமாக நடக்கணும், பிரியமாக வாழணும். பிரியமாக வாழ முடியுதா உங்களால்? பிரியமாக நடக்க முடியுதா? நீங்கள் உங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். யாரை பிரியப்படுத்துகிறோம்? மனுஷரையா, கர்த்தரையா? சிலர் பிசாசை பிரியப்படுத்துகிறவங்க உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. சாத்தானை பிரியப்படுத்துகிறவங்க, சாத்தானுடைய கொள்கையின்படி நடக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எப்படியோ சோத்துறோம். அதெல்லாம் யாராக இருந்தாலும் இந்த இரட்சகராகிய ஆண்டவரை அறிந்திருக்கணும், ரட்சிக்கப்படணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். இப்படி பல விதத்தில் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆட்கள் உண்டுன்னு பார்க்குறோம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. போதும், அது பாருங்க. அதே போல் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை தான் என்னது? தயவு அல்லது தயை. ரெண்டு ஒன்று தான். தயவு ரெண்டு ஒன்று தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். அவங்க சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை வாசிக்கணும். அதில் அருமையான வார்த்தை இருக்குது. உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பாராம். அங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது கர்த்தர் தாவீதுடைய சங்கீதம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாக அந்த பொருந்தும். வாசிங்க. சங்கீதம் 21 25 இல்லை, சங்கீதம் 21 1-7. வல்லமையில் ஆண்டவருடைய வல்லமையில் ராஜா. ஒன்று நமக்கு இயேசு ராஜா, ரெண்டாவது தாவீது யார்? இஸ்ரவேலின் ராஜா. ஆமாம், சோத்திர. ஆண்டவருடைய வல்லமையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். சரி, அடுத்து உங்களுடைய ரட்சிப்பில் களி கூற முடியுதா? ரட்சிப்பு சாதாரணமானதல்ல, வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிற நம்முடைய ரட்சிப்பில் என்ன எவ்வளவாய் களி கூறுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வாசிக்கலாம். அவருடைய மன விருப்பத்தின்படி என்ன செய்தேன் நீ நீர்? அவருடைய சொல்லும்போது இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு பொருத்தமாக அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? ஏன்னா ஆண்டவருக்கு தான் அவர் என்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்தும். மற்ற மனுஷர்களுக்கு, தேவதூதனுக்கு அவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரலே அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை. ஆமாம், நமக்கும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோம்னா நம்ம மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், மனுஷருக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். உத்தம ஆசீர்வாதங்களோடு பாருங்க. இதெல்லாம் 1000 வருஷ அரசாட்சியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். அடுத்த வசனம். அவர் இடத்துல என்னத்தை கேட்டார்? ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என தாவீதுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் பெரும்பாலும் பொருத்தமாக வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஆயுசு நாட்கள் அவர் 33 வருஷம்தான் ஊழியம் செய்தார். சரி, ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 100 தாண்டிடுச்சு இல்லையா? நீர் அவருக்கு என்னென்றைக்கு முல்ல தீர்க்காயுசை அளித்தீர். வாசிக்கலாம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவர்களுக்கு அருளுகிறீர். அவரை நித்திய சமூகத்தின் மகிழ்ச்சினாலே பாருங்க நித்திய ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒன்று பாருங்கள், 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம். பூமியில் வாழும்போது நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா? வேணும் தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா? வேண்டும் தான். சோத்திரம். பூமிக்குரிய வாழ்க்கையை முடிஞ்ச பிற்பாடு நித்திய ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறது அது நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். சோத்திரம். சரி, அடுத்து 7வது வசனம். ராஜா
ஆ ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உன்னதமானுடைய தயவினாலே. அப்போ நம்ம அசைக்கப்படாத இருக்கணும்னா உன்னதமானவருடைய தயவு எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. உன்னதமான ஆண்டவருடைய தயவு இருந்தால் தான் நம்ம இந்த நிலையில் இருந்து கர்த்தர் அசைக்கப்படாமல் நம்மை காத்து மென்மேலும் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வேதத்தை நல்லா வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வீணான காரியங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணாதீங்க. சோத்திரம். இதில் கவனம் செலுத்துங்க, உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 4-11 வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவ தயவ நம் குணப்படும்படி ஏவுகிற என்பதை அறிந்திருக்கணும். அசட்டை பண்ணக்கூடாதான். தேவ தயவு என்ன செய்யுமா? நம்மை குணப்படும்படி, நமக்கு நன்மை செய்யும்படின்னு அர்த்தம். குணப்படும்படி அல்லது வியாதியிலிருந்து குணப்பட முடியும்னு எடுத்துக்கலாம். அதே வேளையில் சோத்திரம், நாம் நன்றாக இருக்கும்படி, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஏவுகிறதுன்றது அறிந்திருக்கணும். நான் அறிஞ்சிருக்கேன், நீங்கள் அறிஞ்சிருக்கணும். தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு என்னெல்லாம் இருக்குது அவர்கிட்ட? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இதெல்லாம் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆண்டவருடைய பிள்ளைகளை அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளெல்லாம் அந்த தயவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உடைய தயவை தாங்கப்பா, உடைய சோத்திரம் பொறுமையை தாங்க, நீடிய சாந்தம் உடையவராக இருந்தீர், அதே போல் நானும் வாழணும், உதவி செய்யுங்க. அசட்டை பண்ணக்கூடாது. சரி வாசிக்கல. இதெல்லாம் நீங்கள் கை கொண்டு வந்தால் என்னென்னலாம் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது பின்னாடி இருக்குது. 11 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். வாசிக்கலாம். பாருங்க, மன கடினப்படாதீங்க தயவுசெய்து. சோத்திரம். வசனத்தை கேட்டாலும் சரி, மற்ற காரியங்கள் இது எதுவாக இருந்தாலும் சோத்திரம் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நடத்துதலுக்கு நீங்கள் காத்துருங்க. இருதயம் மனக்கடினத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயம் சோத்திரம் எப்படி இருக்கணும்? சோத்திரம் இருதய கடினமுடையவர்களாக நீங்கள் இல்லாதபடிக்கு சோத்திரம் இணங்கி போகிற இருதயம் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுகிற சத்தியத்துக்கு நீங்கள் இணங்கி வரணும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளுக்கு, புத்திமதிகளுக்கு நீங்கள் இணங்கி கேட்டு கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்களோடு பேசும்போது, வேதவசனங்களை கொண்டு பேசும்போது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கி என்னென்னா சோத்திரம் அங்கங்கே சோத்திரம், இது ஒரு ஃபேஷனாக ஒரு சில இடங்களில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு மனசில் இருக்கிறத. ஆமாம், இது சோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திர தங்கள் இருதயத்தில் உள்ளவே பேசுகிறாங்க, அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்க தரிசிகள்னு ஒரு பெருங்கூட்டம் கடைசி காலத்தில் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேதத்தின் காரியங்களை நீங்கள் கவனிக்காமல், இந்த வேத வச்சனத்தின்படி எச்சரிப்பை, புத்திமதி, ஆலோசனை நீங்கள் செவி கொடுக்காம எங்கே போய் யாருக்கிட்ட போய் தலையை கொடுத்தாலும் வேஸ்ட்டு. இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதப்பதில் சாபம் வந்துடும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். 35 வருஷம் அனுபவத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தில் சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் அங்கங்கே போய் தலையை கொடுத்துட்ருக்காதீங்க. அல்லேலூயா. தெரில யார் யார். ஆமாம், வேதத்தை இங்கே உங்களுக்குன்னு ஒரு ஊழியர் இருக்கிறாரு. சோத்திரம் இங்கே சுயமாக என்ன செய்யக்கூடாது? கடைசி நாட்களுடைய அடையாளத்தில் ஒன்று என்னென்னது? தங்களுக்குன்னு என்ன பண்ணுவாங்களாம்? திரளான போதகர்களை தெரிந்து கொள்வாங்களாம். ஏங்க, ஒரே போதகன்னு உங்களுக்கு சபைக்கு டைப்பனாக கொடுக்கும்போது நீங்கள் இஷ்டத்துக்கு திரளான போதகர்களை தெரிந்து கொண்டீங்கன்னா அவன் பல ஆலோசனை சொல்லுவான். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், உங்களுக்கு குழம்பி போய் இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு உலகத்தில் போயிடுவீங்க. அப்படி போனவங்க அநேகர். அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் தம்பி, வாசிப்பா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதனால சொல்கிறேன், வேதத்தை நல்லா வாசித்து வசனத்துக்கு கேள்விப்படையில்லைன்னா உங்களை விலத்தன்றதுக்கு பிசாசு பல விதத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் மூலமாகவே உங்களை தீர்க்க தரிசின்னு சொல்லப்படுவாங்க. அவங்க உண்மையான தீர்க்க தரிசியை இருக்க மாட்டாங்க. ஏன்னா வசனத்தை பாருங்க, தீர்க்க தரிசனம் யார் தெரியுமாங்க? தேவ சமூகத்திலே காத்திருந்து சோத்திரம் கர்த்தருடைய வாயாக இருக்கணும். சும்மா சோத்திரம் சில அந்நிய பாஷை பேசிட்டு சில வார்த்தையை சொல்லிட்டா தீர்க்க தரிசனிட்டு சோத்திரம். இது ஒரு வஞ்சகம், ஏமாற்று வேலை. எங்களுக்கு தெரியுங்க எது உண்மையான தீர்க்க தரிசனம். நாங்களாம் கண்டுபிடிச்சிருவோம் எது பொய் தீர்க்க தரிசனம். நிறையா இன்னைக்கு பொய் தான். சோத்திரம் ஜனங்களை வஞ்சிக்கிறது, மோசம் போக்குறது. சோத்திரம் நிறையா தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க ஜனங்கள்கிட்ட ஆண்டவன்ட்ட இதை பேசினார், என்கிட்ட இதை பேசினார், நீ இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, உன் குடும்பம் இதை செய்யணுமா. சோத்திரம் இப்போ எப்படி இந்த மந்திரவாதி, ஆமாம் நீ இதை கொண்டு வா, என்னது சோத்திரம் ஆடை கொண்டு வா, கோழியை கொண்டு வா, என்ன கொண்டு வா,
சோத்திரம், பணம் இவ்வளோ கொண்டு வா, அப்போ நீ சொல்கிற மாதிரி என்னென்ன மந்திரம் செய்யணுமோ செய்வோம் அப்படின்னு சொல்கிறான்ல. என்ன அந்த மாதிரி இன்றைக்கி நடக்குது. சோத்திரம், மகளே மகனே அப்படி சொல்லிட்டா தீர்க்க தரிசனமா? பொய், ஏமாற்று வேலை, ஏமாந்துடாதீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்ட. பைபிளை விசுவாசிக்க முடியல, சத்தியத்தை கை கொள்ள முடியல. சோத்திரம். அப்போ இது கள்ள தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடு. யார் போகிறீங்கன்னு தெரியாது எனக்கு. சில இடங்களில் ஊழியர்கள் வேதனைப்படுறாங்க. எவ்வளோ சபையில் சத்தியத்தை பேசி போதிச்சா இதை கேட்காம எவ்வளோ சொல்கிறதை கட்டுட்டு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லி துக்கப்படுறாங்க ஊழியக்காரங்கள்லாம். வேண்டாம். சோத்திரம். தம்பி அதை வாசிக்கணும். புத்தகம் வேத புத்தகம் 2 தீமோத்தேயு 4:3. சரி, 1லேருந்தே வாசிக்கலாமே, அப்போ புரியும். தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற, நல்ல கவனிங்க, தேவனுக்கு முன்பாகவும் யாரெல்லாம் நியாயந்திருக்க போகிறாராம்? உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்கள் நியாயந்திருக்கிற போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து, நல்ல கவனிங்க, இது தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை, கர்த்தருக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. சோத்திரம். அதனால தான் இன்னைக்கு இருக்குது. இது உலகம் முடிய வரைக்கும் இந்த வார்த்தை இருக்கும். சோத்திரம். ஏன்னா வேதமே சொல்லுகிறது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதில் என்னது குறை உள்ளது. ஆனால் இந்த வேதம் குறை இல்லாத வேதம். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த வேதம் குறையில்லாத வேதங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் உண்மையான தீர்க்க தரிசியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய தீர்க்க தரிசனம் குறை இருக்குன்னு சொல்லும்போது மனசில் இருக்கிறத சொல்லி உங்களை சோத்துற மயக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. எனக்கு சொல்ல தெரியாதா? மகனே மகளேன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஏமாற்று வேலை நிறைய கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்து 2வது வசனத்தை வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எதைத்தான் பிரசங்கம் பண்ணணும்? திருவசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணணும். இது யாருக்கு? ஊழியர்களும் சரி, நீங்கள் புதிய ஆத்மாக்களுக்கு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிங்க பண்ணுங்க. அடுத்து சொல்லப்படுற எல்லா நீடிய சாந்தத்தோடும். இதானே ஒரு சிலருக்கு பிடிக்காது. கண்டனம் பண்ணுறது, என்ன பண்ணுறது? கண்டனம் பண்ணி தப்புன்னு புத்திமதி சொன்னால் பிடிக்குதா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்களேன்னு சொல்லுங்க. கையை வச்சு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீதி உபதேசத்தோட கண்டனம் பண்ணி அடுத்து என்ன சொல்லணுமா? கடிந்து கொண்டு. கடிக்க மாட்டோம். என்னது ஓரையும் பிடிச்சி கடிக்கிற வேலையாங்க வேலை? அது இல்லை. கடிந்து கொண்டுன்னா புரியுதில்ல? நீங்கள் உனக்கு குழந்தை இல்லை. கடிந்து கொண்டுன்னா கண்டிப்பாகன்னு அர்த்தம். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு. சோதரன். அப்படி கடிந்து கொண்டுன்னா, சிஸ்டர் பிரதர் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, வேதம் இப்படி சொல்லுது, இதன்படி நடங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இது ஒன்று கண்டனம் பண்ணுறதும் இருக்கும், கடிந்து கொள்கிறதும் இருக்கும். அப்படி புத்தி சொன்னால் தான் சரியான புத்திமதி. உங்களுக்கு எந்த புத்திமதி பிடிக்குது? சோத்திரம். சிஸ்டர், நீங்கள் பிரதர் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் மன்னிப்பார் பிரதர். கடந்த கால பாவங்களை மன்னித்தவர். ஆமாம், இப்போ நீங்கள் செய்கிற மனம் போல் செய்கிற பாவங்களை மன்னிப்பார். இனிமேலும் செய்ய போகிற பாவங்களெல்லாம் மன்னிக்க போகிறாரு. எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம், நீ வாட்டு மனம் போல் பாவத்தை செய்ய அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறான். ஆளை காமிக்கணுமா, பேர் சொல்லணுமா இருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆஹா, சூப்பர் பிரசங்கம்ப்பா. எப்பா வாலிப பிள்ளைகளா, நிறைய பேரை ஏமாற்றி வச்சுருக்கானுங்க இப்படிப்பட்ட ஆட்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. புத்திமதி வார்த்தைகள்லாம் ரொம்ப தேன் தடவுன மாதிரி இருக்காது. என்னது? சோத்திரம். தேன் தடவுறது குழந்தைகளுக்குங்க. மருந்து சில பிள்ளைங்க மருந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு தேன் தடவி கொடுப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கு தேன் தடவணுமா? உங்களுக்கு என்னாச்சு கொடுக்கணும்? மாத்திரை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? நல்ல குணமாக்கக்கூடிய நல்ல கசப்பு நிறைந்த மருந்தை கொடுத்தா சீக்கிரம் குணமாகுங்க. அல்லேலூயா. இனிப்பை குடித்தோம்னா சீக்கிரமாக குணம் வராது. இன்னும் சளி இருமல் இதெல்லாம் அதிகமாகி போய் தொந்தரவு கொடுக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், வாசிக்கலாம். அது 3வது வசனம் முக்கியம். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஆரோக்கியமான உபதேசம். இது பிடிக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குதா? இது விருப்பமாக இருக்கா? அல்லது எப்படி இருக்குது? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் காது குடைச்சல் ப்ராப்ளம் யாருக்காது இருக்கா? காது டாக்டரை பார்க்கவும். ENT டாக்டர் போனோம்னா செவித்தனம் உள்ளவர்களுக்கு சரி பண்ணி விடுவார் அவர்.
இந்த டாக்டர் வசனத்தின் மூலமே கிளீன் பண்ணி விட்டுருவார். இல்லையா? நான் வசனத்தை கொட்டவங்களுக்கு சுத்தம் பண்ணி விட்டுருவேன். அவர்கிட்ட போனால் நீங்கள் செலவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செலவுக்குன்றேன் ஃபீஸ் கொடுக்கணும். இவர்கிட்ட ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? செவித்தனவங்களாம் கலையை சரி பண்ணி விட்டுருவேன் நான். என்னது? ஆமாம். ஏனென்றால் கடைசி காலத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்க மனசு இல்லையா, மனசு இல்லாமல் இருப்பாங்களாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. கடைசி காலத்தில் ரொம்ப கவனங்க. சோத்திரம். உங்களை முகஸ்துதி பண்ணுற பிரசங்கம் நிறையா இருக்குது இந்த உலகத்தில். உங்களை காணிக்க வாங்குறதுக்கு சோத்திரம். இப்படிலாம் செய்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. செவித்தனூலாகி தங்கள் சுய இச்சை கேட்ட போதர்களை கொஞ்சமாக சேர்க்க மாட்டாங்களாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் வராங்க? போதகர் நிறைய பேர் பழக்கம் இருக்கா? நிறைய பேர் வர்றாங்களா? அதான் சொல்கிறேன். ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரே பாருங்க சோத்திரம், ஒரே ஊழியக்காரனாக இருந்தால் சோத்திரம் அவங்கள்ட்ட நல்ல ஆலோசனை கேட்டு நல்லபடியாக நடந்தீங்க. நீங்கள் இப்போ ஒரு 10 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருந்தாலே போதும். 10 பேர் 20 பேர் உங்களுக்கு ஆளுகள் இருந்து அடிக்கடி வந்தாங்கன்னா உங்கள் சோத்திரம் உங்களுடைய காணிக்கைக்கும் வேட்டு வைப்பாங்க. வாரம் வந்துட்டு வாங்க. 20-30 பேர் இருந்தாங்கன்னா ஆமாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த முடியாது. காணிக்கை கொடுத்து ஓஞ்சி போயிடுவீங்க. சரி, அது போகிறது ஒரு பக்கம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை குலைச்சி கடைசியில் மறுபடியும் மணி அடிக்கிற கோயிலுக்கு போக விட்டுருவாங்க. என்ன எது உங்களுக்கு வசதி? இது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வந்துட்டீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. கர்த்தர் சோத்திரம் உண்டான். ஒரு காலத்தில் நம்ம அறியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆமாம், இங்கே தேவனை துதிக்கிற இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. சோத்திரம். உங்களுக்கு ஒரு சோத்திர ஆவிக்குரிய தகப்பன் போதும், ஆவிக்குரிய தாய் போதும். சரி, பெத்த தாய் ஒரு தாய் போதும், பெத்த தகப்பன் ஒருத்தர் போதுன்னு தானே இருக்கிறீங்க நீங்கள். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் ஊழியக்காரன் ஒருத்தன் போதும்னு சொல்லி உங்களுக்கு ஏன் திருப்தி வராது? திருப்தி வரலையா? எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு வேதம் சொல்லுகிற கடைசி கால சுயேட்சைகளுக்கேற்ற போதுகளை தங்கள் திரளாக சேர்த்து கொண்டு என்ன செய்வாங்களாம்? இதை நான் சொல்லணும் இல்லை, அந்த வசனத்தின்படி இது சொல்லப்படியான சூழ்நிலை இருக்குது. வாசிக்கலாம். திரளாக சேர்த்து கொண்டு எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு இந்த ஊழியக்காரரை தெரியும், அவர் சோத்திரம் எப்படி தெரியுமா, தீர்க்கதரிசனம் சொல்லுவார். இந்த அம்மா ஆமாம் அப்படியே புரட்டி எடுப்பாங்க அப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்கிறது. ஆமாம் சொன்னாங்கன்னா அப்படியே சோத்திரம் அப்படியே தேன் வடிகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படிலாம் அந்த அம்மா சொல்லுது. அதான் வஞ்சகம், ஏமாற்று வேலை. சத்தியத்துக்கு செவியை விளைக்கிடுவாங்க. இந்த வேத வசனத்தை சத்தியத்துக்கு என்ன செய்வாங்க? காத விலைக்கு என்ன செய்வாங்கலாம்? கட்டுக்கதைகளுக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இங்கே கட்டுக்கதைக்கு வேலை இல்லை. சத்தியத்தை பேசுகிறது தான் எங்கள் வேலை, ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியத்தில் நம்முடைய ஐக்கியம் நம்ம இயேசுவோட சபை என்பது சத்தியத்தை பேசுகிற சபை, கட்டுக்கதைகளை பேசுகிற சபை அல்ல. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கட்டுக்கதையாக தான் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடாது. சில இடங்களில் இதே வேலையாக இருக்கிறானுங்க. கட்டுக்கதை இல்லைன்னா டான்ஸு சோத்திரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்டர்டைன் இதாகி போச்சு. இன்றைக்கி ஊழியம் என்பது பல இடங்களில் சோத்திரம் பொழுதுபோக்கு ஸ்தலமாகி போச்சு. சர்ச்சு பொழுதுபோக்குற இடமாகி போச்சு. சோத்திரம். மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸு, பிரபுதேவாவுடைய டான்ஸு சோத்திரம். ஆமாம், இதெல்லாம் போட்டுக்கிட்டு இது என்னது, யாரை என்ன பண்ண போகிறோம்? ஆதாயப்படுத்த போகிறோம். வாலிபர்கள் ஆதாயப்படுத்த போகிறோங்க. ஒரு வாலிப பெண்ணை ஆதாயப்படுத்த முடியாது. டான்ஸை போட்டு மனம் திரும்ப வருவாங்களா? டான்ஸை பார்த்து மனம் திரும்பிடுவாங்களாங்க? இன்னும் பூர்ணம் கெட்டு தான் போவாங்க. சத்தியத்தை கேட்டால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் விடுதலையாக்குமே தவிர டான்ஸு தேவையில்லாத என்னது என்டர்டைன்மெண்ட்லாம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போகிறோம். ஆவிக்குரிய ஜீவித்தை கெடுத்து போகிறோங்க. சொல்ல புரியுதுங்களா? சத்தியத்தை செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போலக்காக தான் இந்த காலம். இந்த காலத்தில் ஊழியம் செய்கிறோம்னா சோத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை அப்போஸ்தலன் பவுல் அப்போவே சொல்லிட்டாரு. இதெல்லாம் பின்னாடி நடக்கும், எச்சரிக்கையாக இருங்க. சபையை நடத்துகிறவர்களே சோத்திரம், தேவனுடைய வார்த்தையின்படி நீ சத்தியத்தை சரியாக பேசுங்க. மனுஷரை பிரியப்படுத்தி என்ன பண்ணாதீங்க. சோத்திரம்
வழிதவி போராதீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நல்ல ஊழியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அல்லேலூயா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நல்ல ஊழியர்கள், நல்ல போதகர்கள், சோத்திரம், நல்ல மேய்ப்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சோத்திரம், அந்தந்த சபை அப்படி இருந்துச்சுன்னா நல்லது. அல்லேலூயா. சரி, அடுத்து என்ன செய்யம்மா பாருங்க. மூத்த ஊழியக்காரர் இளைய ஊழியக்காரரை சோத்திரம் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். இளைய ஊழியக்காரராகி தீமோத்தேயுக்கு மூத்த ஊழியராகிய பவுல் சொல்கிறாரு, நீயோ ஊழியக்காரனே இளம் ஊழியனாக இருக்கிற எல்லாத்தையும் மனத்தெளிவுள்ளவனா இருப்பா. மனத்தெளிவு நோக்கி இருக்கணும். தீங்கு கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் தீங்கு வரும், அதை அனுபவிக்கணும். சுவிசேஷனுடைய வேலை செய்ய, சபை ஊழியத்தையும் செய்ய, சுவிசேஷமும் என்ன பண்ணணும், அறிவியே, சபை மக்களோட சுவிசேஷம் அறிவியே, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. சபையில் ரசிக்கப்பட்டவங்க என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? உங்களுக்கு சோதரம் அது ஒரு ஊழியமா கர்த்தர் ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை செய்கிறீங்களா? இப்போ எத்தனை பேருக்கு டிராக்ஸ் கொடுக்குறீங்க? இதை செஞ்சிங்கன்னா அது கர்த்தருடைய ஊழியம். சும்மா அங்கங்கே சோத்திரம் ஸ்பெஷல் மீட்டிங்கு பாருங்கள், பைபிள் ஸ்டடி அப்படி இப்படிலாம் அங்கங்கே பைபிள் அப்படிலாம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்னங்க பைபிள் ஸ்டடி? நான் கேட்குறேன், என்ன பைபிள் ஸ்டடி? ஆராதிக்கிறது தான் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமானது. பைபிள் ஸ்டடி எப்போ நடத்துகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்காக நடத்தியிருக்கிறோமா? சனிக்கிழமை தானே நடத்துகிறோம். சில இடங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடி கூப்பிடுவாங்க. இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்டு ஒரு குரூப்பு, அது யார் தெரியுமா? பைபிள் ஸ்டூடெண்ட்டு பைபிள் ஸ்டடின்ட்டு ஒரு குரூப்லாம் நடத்துகிறாங்க. அது பக்காவான கள்ள போதனை தெரியுமா உங்களுக்கு? உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. சோத்திரம், யெகோவா விட்னஸில் அவனுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது தான் பைபிள் ஸ்டூடெண்ட்டு தெரியுமா உங்களுக்கு? வாலிபர்களுக்கு தெரியுமா தெரியாத? ஓ, பைபிள் ஸ்டடி நடக்குதான், பைபிள் ஸ்டூடெண்ட்டான். ஆமாம், ஸ்டூடெண்ட்டுன்னு போது இளம் வயது உள்ளவங்க நிறைய தெரியும் போல் இருக்குது. ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது. கிறுக்கனுங்க அவனுக்கெல்லாம். சோத்திரம், கிறுக்கனாக இருக்கிறனால தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக விடாமல் அந்த விசுவாசியை இப்போ அங்கங்கே இருக்கிற விசுவாசிகளை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறானுங்க, பைபிள் ஸ்டடி என்ற போர்வையில் சபையை பாழாக்குற என்னது ஓநாய்கள் அவனுங்கெல்லாம். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வந்து கூப்பிடுவாங்க, சூப்பருங்க பைபிள் ஸ்டடி, சூப்பருங்க என்னது. ஆமாம், வேலு சோத்திரம், பைபிள்லேருந்து அப்படியே புட்டு வைக்கிறாருங்க. நல்லா ஊழியக்காரன் ஒரு தனி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை இப்போ வசனத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இது இப்படி நல்ல தீர்க்கதரிசி என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எலியாவுடைய ஊழியம் எப்படி? ராஜாவுக்களுக்கு முன்பாகவே நீ தப்பு செஞ்ச, உயிரே போனாலும் சரி உன்னுடைய நீ இதனால் நீ ஒன்று நிமித்தம் தேசத்து ஜனங்களுக்கு பாதிப்பு உண்டு, நீ மனம் திரும்பு, தைரியமாக பேசியிருக்கிறாங்க. சிலர் பொறுக்காமல் தீர்க்கதரிசிகளே கொண்டவனுக்கு உண்டு, பைபிள் இருக்குது. ஆனால் நல்ல ஊழியக்காரன் உயிர் போனாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. பைபிள்னு தான் நான் பேசுகிறேன். ஸோ பைபிளுக்கு வெளியே ஒரு ஊழியக்காரனுக்கு பேச வேண்டிய வேலை இல்லை. எலிக்கதை, புலிக்கதை, பூனைக்கதை, சோத்திரம், இந்த கதையெல்லாம் பேசினான்னா அவன் ஊழியக்காரனே இல்லை. டைம் அதான் சொல்கிறேன்னு பாருங்கள், என்டர்டைன் பண்ணுற இடம் இல்லைங்க சபை. சத்தியத்தை போதித்து ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக வளர்க்கிற இடம். சோத்திரம், ஒரு காலத்தில் விக்ரமாதித்ய கதை, கன்னித்தீவு அப்படி இப்படியெல்லாம் வரும். ஆமாம், அதெல்லாம் கற்பனை கதை, கட்டுக்கதை. சோத்திரம், சபைக்குள்ளாக அதான் சொல்லப்பட்டு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வரும், நீயோ தெளிவுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இந்த வசனத்தை வாசிச்சிட்டிங்களா? சோத்திரம், ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து எத்தனை வசனம் வச்சிருக்கீங்க? மீதி வசனத்தை வாசிங்க. நல்லா சத்தியத்தை கேளுங்க. நான் சொன்ன வேதத்துலேருந்து சொல்லப்படுகிற காரியம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு நல்ல விளங்கித்தான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதை நீங்கள் சரியாக கவனிங்க. பார்த்தீங்களா? மனம் கடினப்படக்கூடாது. சத்தியத்தை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது மனம் கடினப்படாதீங்க, விட்டு கொடுங்க. சோதரம், தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீங்கள் அர்ப்பணிங்க. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி என்ன செய்யுமா? மனக்கடினமும் குணப்படாத இருதயத்து நிலவரம் என்ன ஆகுமா? தேவனுடைய நீதிகளை நியாயத்திற்கு வெளிப்பட்டு போகும். சரி, இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு புத்திமதி சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், எச்சரித்து உங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறோம். நல்ல ஊழியக்காரன் யார், கெட்ட ஊழியக்காரன் யாருன்றது கண்டுபிடிக்கணும். உங்களை மோசடி பண்ணி எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், சோத்திரம் அப்படிலாம் சொல்லிட்டு, ஆமாம், பல பேர் பாவம் வழியில் போகிறதுக்கு சோத்திரம். ஆமாம், என்னெல்லாம் சொல்கிறானுங்க தெரியுமா? விசில் அடிக்க கற்றுக் கொடுக்குறான்,
கருது சினிமா பாட்டு பாட சொல்லி இப்போ சர்ச்சில் கற்றுக் கொடுக்குறான். ஆமாம், சினிமா பாட்டு பாடச்சு. இப்போ சில சபையெல்லாம் இந்த பாட்டு கிடையாது, பக்தி பாடலாம் கிடையாது, கிறிஸ்தவ பாட்டு கிடையாது, சினிமா பாட்டு. நம்ம சபையில் அப்படி என்னைக்காவது இருந்திருக்கா? சினிமா பாட்டு பாடு, பரவாயில்ல, சோத்துரும். அந்த பாட்டை கேட்டு, சினிமா பாட்டை கேட்டு அப்படியே அழுதாங்களாம். ஒருத்தன் சொல்கிறான், ஒரு ஊழியக்காரன், அப்படியே ஜனங்கள் அழுதாங்க. அப்படி என்ன எப்படியே அழுவாங்க? அழுகிறதுக்குன்னே இல்லை, இப்போ சில படங்களில் அழுகிறதுக்குன்னே சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க, அதுவும் உண்டு தான். கர்த்தர் சோதரம் சினிமா, இப்போ சினிமாவுக்கு போகிறது தப்பு இல்லைன்றான், ஏன் சினிமாவுக்கு போகிறவங்க போங்கன்றான். இதெல்லாம் எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற உபதேசம் இது, உபதேசம். நம்ம சொல்கிறோம், சீரியல் கூட பார்க்காதீங்க, சினிமாவுக்கு போகாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயிங்க, தேவனுக்கு பயந்து நடப்போம், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு நல்ல ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவோம். என்னை போல் பல ஊழியர்கள் இருக்கிறாங்க, நான் அதற்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். ஆனால் இன்னும் பல மடங்கு ஊழியன் செய்யணும்னு சொல்கிறவனுங்க என்ன பண்ணுறானுங்க? சினிமாவுக்கு போகலாங்க, அது தப்பு இல்லை, சோத்திரம். அதில் ஒருத்தர் கேள்வி பதில், ஏதோ ஒரு டிவின்னு சோத்திரம், அவர் கேள்வி கேட்குறாரு ஒருத்தன்ட்ட, சென்னையில் தான் இருக்கிறான். அவனுங்களாம் ஏன் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு இதை சினிமாவுக்கு போக வேண்டி தானே, சினிமாவில் போய் குத்தடிக்க போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் கர்த்தர் வந்து நீ வாப்பா நீ உன்ன மாதிரி ஒரு சோதரை கூத்தடிக்கிற ஊழியக்காரன் தான் வேணும்னா சொல்ல போகிறாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஆளுகள், சினிமா பைத்தியம் உள்ள ஆளுகள் சினிமாவுக்கு போயிடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள் என்ன செய்கிறாப்புலன்னா, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்குறீங்க, மற்றவங்களையும் பார்க்க சொல்கிறீங்களே உங்கள் விசுவாசிகளையும் அப்படின்னா சோத்திரம். அதில் வந்து அவர் கேள்வி கேட்குறாரு, சினிமாவில் வந்து வன்முறையெல்லாம் இருக்குதே, பைபிளையும் வன்முறை இருக்குதுன்னு சொல்கிறான். இவெல்லாம் ஊழியக்காரங்க தகுதியாங்க, அவன் சொல்கிறான் பைபிளில் கூட வன்முறை இருக்குதுங்க. கடைசியில் இவன் தான் என்ன பண்ண, பொல்லாத ஊழியக்காரன் இவனுங்களாம். சோத்திரம் சத்தியத்தை புரட்டுகிறவர்கள், சோத்திரம் கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள் கடைசி காலத்தில் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். சோத்திரம் பாருங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இதில் நல்ல ஊழியர்கள் உண்டு, இன்றைக்கி இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதிலே கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள சுவிசேஷர்கள் உண்டு, கள்ள மேய்ப்பர்கள் உண்டு, கள்ள போதகர்கள் உண்டுன்னு வேதம் சொல்லுது. வேதத்திலிருந்து வசனம் எடுத்து காட்டணுமா? பிரேயர் முடித்த பிறகு வாங்க. சோத்திரம் பேதுரு புஸ்தகத்தில் பேதுரு அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். இது வரைக்கும் சொன்னது யாருடையது? சோத்திரம் ரோமர், அதாவது அப்போஸ்தலன் பவுலுடைய நிருபத்திலிருந்து. அப்போ பாருங்க, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இடத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாயத்தீர்ப்பிலும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாயன்னு வேதம் சொல்கிறது. அப்படி குவித்து கொண்டு கொள்ளாதீங்க யாரும். ரோமர் சபையாருக்கு எச்சரிக்கிறாரு, குவித்துக் கொள்ளாதீங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்றிடுவாங்க. சோத்திர ஊழியக்காரன் போதிக்கிறானா, வசனத்தின்படி போதிக்கிறானா பாருங்கள், உங்களை ஏமாத்துறானான்னு பாருங்கள், ஏமாத்துறவன்கிட்ட வார்த்தையை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வசனத்தின்படி போடிச்சா நல்ல ஊழியக்காரன், வசனத்துக்கு மாறாக போதித்து உங்களை வந்து ஏமாத்துறானா அப்படிப்பட்டவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க, அப்படிப்பட்டவனை விட்டு விலகன்னு இருக்குது, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணுமா வேதம் சொல்லுது. சரி சோத்திரம். சரி, அடுத்த வசனம். பாருங்க, அவனுடைய இப்படி கொஞ்சம் கண்டிப்பாக ஆவியானவர் மூலமாக பேசி அடுத்த சில காரியங்களை சொல்கிறார் பாருங்க. அதில் அருமையான ஆசீர்வாதங்களும் நல்ல வாக்கு தத்துவங்களும் இருக்குது. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். நல்ல கிரியைகளாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயமா. அல்லேலூயா. கெட்ட காரியம் இருந்தால் கெட்ட சோத்திரம், அது கேட்டு பலன் தான் கிடைக்கும். வாசிக்கலாம், அதான் சொல்கிறேன், அவனுடைய கிரியைகள் படி சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் சோத்திரம். சரி, வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து, சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? இப்போ பாருங்க, ஊழிய சத்தியத்தை பேசுகிறேன், சோத்திரம். இதில் யார் யாருக்கு இதெல்லாம் உடன்பாடு இருக்குன்னு தெரியாது, நான் வசனத்தை தான் பேசுகிறேன். சோத்திரம் சத்தியத்தை நான் பேசும்போது கர்த்தர் சோத்திரம் விசனப்படக்கூடாது. சோத்திரம் வசனத்தை பேசும்போது என்ன பண்ணக்கூடாது, என்ன ஆகக்கூடாது சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்களேன், விசனப்பட மாட்டேன். வசனத்தை பேசும்போது விசனப்பட மாட்டேன். சத்தியத்தை பேசுகிற உங்களை சொல்லுங்களேன், சத்ருவான் நினைக்க மாட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து என்ன செய்யணுமா? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு என்ன செய்வாரா?
நித்திய ஜீவனை யாருக்கு கொடுப்பாருங்க? சோர்ந்து போகாமல் அறிக்கையில செய்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து மகிமையும் என்ன செய்யணும்? என்ன மகிமை? தேவ மகிமை, உலக மனுஷனுடைய மகிமை இல்லை. சோத்திரம் சிஸ்டர், நீங்கள் எப்படி தெரியுமா? சோத்திரம் முகஸ்துதி பண்ணுவானுங்க, அதான் அது மனுஷனுடைய மகிமை. அது முகஸ்துதி பண்ணுறது. முகஸ்துதி ஆகவே ஆகாது. முகஸ்துதி பண்ணுறவன் பைபிளில் வசனம் இருக்கா? காலுக்கு வலை வைக்கிறான். என்னது? உங்களுக்கு கவுத்து போட ரெடியாக இருக்கிறான்னு அர்த்தம். நீதிமொழிகள் இருக்குதுங்க. முகஸ்துதி பண்ணுகிற ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அப்படி ஊழியக்காரன், பல ஊழியக்காரன் இப்போ இருக்கிறான், உங்கள் காலுக்கு வலை வைக்கிறான், அவன் உங்களை கண்ணியில் மாட்ட வைக்க பார்க்குறான்னு வேதம் சொல்லுதுங்க. இருக்கா? பைபிளில் தான் இருக்குது. பைபிள் உள்ள தான் பேசுகிறேன். சரி, பொறுமையாக அப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அப்போ 29:5 பிறனை முகஸ்துதி செய்கிறவன் பார்த்தீங்களா? வலையை விரிக்கிறான்னு என்ன அர்த்தம்? வலையை எதுக்குங்க விரிப்பாங்க? சோத்திரம் பறவைகளை வேட்டையாட வேடன் என்ன செய்வான்? வலையை விரித்து மேலே தானியங்களை தூவி மறைஞ்சிருந்து அது அவளுக்கு வந்து உட்காந்து சாப்பிடும்போது இழுத்துருவான். நிறையா என்னது பறவைகள் மாட்டிக்கிறோம். புறா சோத்திரப்படி இதெல்லாம் மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டி அதுக்கு நான் கொண்டு போய் அவனை வளர்க்கவா போகிறான்? சோத்திரம் கொண்டு போய் என்ன கசாப்பு கடைக்க போய் விற்றுட்டு போடுவான். அவன் நல்ல ஊழியக்காரன் உங்களை நல்ல விதமாக வழிகாட்டி உங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்துவான். கெட்ட ஊழியக்காரன் உங்களை கசாப்பு கடைக்கு கொண்டு போயிடுவான். எது வசதியே? என்ன இப்படியெல்லாம் இருக்குதா? இருக்குதுல்ல. கடைசி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்ல நீங்கள். சோத்த நம்மளாம் கசாப்பு கடைக்கு போக வேண்டிய ஆட்களா? இல்லை, கர்த்தரிடத்தில் போக வேண்டிய ஆட்கள். அல்லேலூயா. வசனத்தை கவனிச்சிங்களா? நீதிமொழிகள் 29:5. சரி, இப்போ இதை வாசிங்கப்பா. என்னது? ஆமாம், சத்தியத்தை சொல்கிறதுனால சண்டை என்னது பண்ணக்கூடாது. சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். ஆமாம், யார் கூட சண்டை போடாதீங்க. யார் கணவன் மனைவிட்ட சண்டை போடாதீங்க, மனைவி கணவன்கிட்ட சண்டை போடாதீங்க, பெற்றோர் பிள்ளைகளோடு சண்டை போடாதீங்க, பிள்ளைகள் பெற்றோரோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வேணாம், அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. அன்பாக அமைதியாக பேசி என்ன பண்ணுங்க, சமாதானத்துக்கு எதுவாக நடந்து கொள்ளுங்க. அப்போ சண்டைக்காரராக இருந்து அடுத்து என்னென்னா இன்னொன்று, சண்டைக்காரராக இருக்கிறவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சண்டைக்காரராகவே காணப்படும். அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எதுக்கு கீழ்ப்படிவாங்களாம்? அநியாயத்துக்கு கீழ்ப்படிவர்களுக்கோ உக்கர கோபாக்கனே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. சண்டைக்கார ஆவி யார்கிட்டையும் இருக்கா? சோத்துரும் அவளை என்னது பாரு, அவளை என்ன பண்ணுறான் பாரு, அவனை என்ன பண்ணுறான் பாரு. அந்த சபையில் ஒரு சிஸ்டர் சொல்லிச்சு, ரசிக்கப்படலை, சபைக்கு பல வருஷம் வந்துச்சு, ரசிக்கப்படலை. சோத்திர வேற இன்னொரு அந்நிய ஊழியக்காரனை தான் சொன்னாங்களே, சொன்னல பல ஊழியக்காரங்களை தேட்டுக்கிட்டு அப்படியே சுவிசேஷ ஊழியர்னு சபைக்கு ஊழியத்தை தெரியாமல் அப்போ சில பேரை கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்புனாங்க. சோத்திர நான் புத்திமதி சொன்னேன், அப்படிலாம் போகக்கூடாது சிஸ்டர், நீங்கள் போறீங்களா எங்களுக்கு தெரிய பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆமாம் போய் என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிங்க, டாக்ஸ் கொடுங்க, அதெல்லாம் சந்தோஷம், ஜெபம் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் இப்படின்னு சொல்கிறது தப்பா? சோத்திரம் சொல்லுது. நான் உள்ளே போட்டுருவேன் அவனை. யார்? எனக்கு வந்த மரியாதையை பாருங்கள், அது என்னை விட பல வயசு கம்மியாக இருக்கும். அது இன்னொரு வார்த்தை சொன்னிச்சு, இடத்துல சொன்னேன், உள்ளே தூக்கி போட்டுருவேன். உள்ளே தூக்கி போடுறேன்னு சொன்னால இந்த பகுதியில் இல்லை, வீடை விற்றுட்டு போயிடுச்சு. சோத்திரம் சிஸ்டர் ஜெயரி சிஸ்டர் வீட்டுக்கு இது தெருவுக்கு அடுத்த தெரு லெஃப்டில். சோத்திரம் ஒரு பையன் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார், வீட்டுக்காரர் வீட்டை விட்டுட்டே ஓடி போயிடுச்சுங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறவங்கள யாராக இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு கடுமையாக தண்டிப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரனை எதிர்த்து நின்றா அது கர்த்தருக்கே எதிர்த்து நிற்கிற மாதிரி. அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரன், கெட்ட ஊழியக்காரனுக்கு நான் சொல்ல வரல, நல்ல ஊழியக்காரனாக இருந்து சத்தியத்தை பேசி சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரங்களுக்கு எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது. நின்றா பாருங்க, மோசை எதிர்த்து நின்ற ஆரோனை எதிர்த்து நின்றவருடைய நிலைமையெல்லாம் பாருங்கள் வேதத்தில். சோத்தக்கூடாது. ஏன்னா சண்டைக்காரராக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த சுவாபம் வரும். ஆண்டோடைய பிள்ளைங்க இருக்கிற யாரும், நான் உட்பட சண்டைக்காரராக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், நான் சண்டையாக போடுறேன் இல்லைங்க, சத்தியத்தை போதிக்கிறேன். நீங்கள் யார்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க. சரி, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா சண்டைக்காரராக இருக்கும்போது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்களாம், அநியாயத்துக்கு கீழ்ப்படிக்கிறாங்களாம்,
அப்படிப்பட்ட ஒரு உக்குர கோபாக்கினை வரும், தேவனுடைய உக்குர கோபாக்கினை வரும்னு வேதம் சொல்லுது, எச்சரிக்குது. அடுத்த வசனம். ஆமாம் ஆமாம். யூதர்னா யார்? ஒரு உலகத்தில் 2 விதமாக தான் கர்த்தர் பிரிக்கிறார். ஒன்று யூதர்கள், அன்று 2வது யூதர்கள் அல்லாத மற்ற ஜனங்கள். நம்மை போல சோத்திரம் புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். இருதரத்தாரும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இருதரத்தாரும் ரட்சிக்கப்படுவது, தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் பொல்லாங்கு செய்யக்கூடாது. யாருக்கும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் என்ன நடக்கும்? உபத்திரமும் வியாகுலம் வருங்க. அதனால் யாருக்கு விரோதமும் பொல்லாங்கு பேசிடாதீங்க, செய்யாதீங்க, பேசிடாதீங்க. வேதம் சொல்லி வேதனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரமும் வரும், வேதனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தூங்காதீங்க, விழிப்பாருங்க. சோத்திரம். டீ குடிச்சிட்டு வந்தீங்களா? சரி, சிலருக்கு தூக்கம் வருதே. தூக்கம் வரக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில். அடுத்த வசனம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அப்போ உங்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? நன்மை செய்வர்களாக நாம் இருப்போமாக. அல்லேலூயா. நன்மை செய்வர்கள். எனக்கும் தாங்க இந்த போதனை, உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் தான். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, ஊழியக்காரன்ற பட்சபாதம் இல்லை, விசுவாசி என்ற பட்சபாதம் கிடையாது. சத்தியம் இப்படி நானும் நடக்கணும், நீங்களும் நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4 to 11 வசனம் வச்சாச்சு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள். சரி, நீங்கள் சொல்லலாம், ஒரு சில இடங்களெல்லாம் இந்த இப்படிலாம் பேச மாட்டேன்றாங்களே. நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு வாக்கு தத்தங்களே அள்ளித்து அப்படியே எங்கள் மேலே ஊத்துறாங்களே. சோத்திரம். அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சோத்திரம் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தீவிரமாக செயல்படுறாங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை, முழுமையான சத்தியத்தை போதிக்காமல் சோத்திரம் அங்கங்கே இருக்கிற வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லி உங்களை என்னது முகஸ்துதி பண்ணுற பிரசங்கம் நிறையா ஆகிப்போச்சு. அது உங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு போகாது. நல்லா சொல்கிறேன், எங்கே கொண்டு போகாது? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாதுங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு 2 இடம் இருக்குது. ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று நரகம். எங்கே போக விரும்புகிறோம்? நானும் விரும்புகிறோம், நீங்களும் என்ன விரும்புகிறீங்க? பரலோகத்துக்கு போக தானே விரும்புகிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக தானே விரும்புகிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நான் சொல்கிற சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய எச்சரிப்பு சோத்திரம், அதை நான் கை கொள்ளணும். தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய புத்திமதி, தேவன் கண்டனம் பண்ணுறாரு. வேதத்தை வாசிக்கும் போது என்ன கண்டனம் பண்ணலையா அந்த வசனம்? எனக்கு கண்டிக்கலையா? அது என்னையும் செய்து உங்களையும். வேத வசனம் எப்படிப்பட்டதாங்க? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன செய்யும்? ஆமாம், சோத்திரம் சீலெல்லாம் பிதுக்கி, சோத்திரம் கட்டி இருந்துச்சுன்னா கட்டியெல்லாம் எடுத்து சோத்திரம் உடம்புல சில கட்டிகளாக இருந்துக்கிட்டு என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். சோத்திரம் உங்களை ஆரோக்கியமாக இருக்க விடாது. ஆமாம், சிலர் கட்டிகளை அப்படியே தடை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இம்பிடிக்காண்டு இருக்கிறது அப்புறம் இப்படி பெருகிடும். அது என்ன செய்யணும்? வசனத்தை கொண்டு ஊழியக்காரங்க நாங்கள் சோத்திரம் கீழையாத்தில் வைத்தியன் இல்லையோ அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியன் யார்? ஒன்று கர்த்தர் வைத்தியர், 2வது ஊழியக்காரங்க. சோத்திரம் என்ன செய்வோம்? சோத்திரம் அப்படியே பூசிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான்லாம் ஒரு டக்குன்னு ஒரு சோத்திரம் அந்த கட்டி மேலே பழுத்து போயிருக்குது, ஐயோ வலிக்குதுங்க, அதெல்லாம் தொட்டோன்னா அப்புறம் காலையில் எடுக்க முடியாது இருக்கும். காலில் கட்டி வருதுன்ட்டு அப்படியே வீங்க வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இது வரைக்கும் காலை எடுக்க வேண்டியதாயிரும். தெரியுமா உங்களுக்கு? சிலருக்கு இங்கே வரைக்கும் போயிடும். அப்படியே போய் சிலருக்கு மரணம். அப்படி சமயத்தில் ஒரு சகோதரிக்கு அப்படி தான் சுகர் அதிகமாகி சோத்திரம் மாத்திரை மருந்து, நல்லவருக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க மாத்திரை மருந்து சாப்பிடுங்க. சோத்திரம் அக்குப்பஞ்சர்னு போயிட்டு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க. அது சோத்திரம் 600 550க்கு மேலே நம்ம போய் சோத்திரம் கால் எடுக்க வேண்டிய புறையேறி இது கெட்டு போய் கால் எடுத்துட்டாங்களாம். அடுத்து பார்த்தீங்களா என்னது? ஆமாம், தலை வரைக்கும் அதனுடைய பாதியை போய் இறந்த போயிட்டாச்சு. நம்ம சபைக்கு ஒரு குடும்பத்தினுடைய சொந்தக்காரங்களுக்கு நடந்தது. சுகரு, சில விதமான பிரச்சனை இருக்கிறவங்க ஒழுங்காக சும்மா கண்ட மாத்திரையை வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அக்குப்பஞ்சர்லாம் வேலைக்கு ஆகுமா?
சுகருக்கு இருக்கிற ஆளுகளுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் மாத்திரை தான் போடணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ப்ரெஷர் இருக்கா, ப்ரெஷர் மாத்திரை போடுங்க. சோதரம் உங்களுக்கு ஓரளவு ஏதாவது ஒரு மாதிரி மாற்றம் தெரியுதுன்னா அப்போ டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கேற்றபடி நீங்கள் இது பண்ணணுமே தவிர நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு வந்து வேறு ட்ரீட்மெண்ட் யாராவது சொல்கிறத வச்சு போனீங்கன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதான் நடந்தது. சோத்திரம். எபேசியர் என்ன சொன்னேன், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே என்ன நடக்குதா, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களை விளக்க செய்வதற்கா. என்ன காலம்? வருங்காலம்னா இங்கேங்க பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ற காலம் தான் வருங்காலம். இங்கே இருக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் வைக்கலை. சோதரம் மனவாட்டி சபையாய் மாறி கிறிஸ்துவுக்கள் தேறினவர்களாய் மாறி என்ன செய்யணும்? சோதரம் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கள் நம்ம அவரோடு கூட என்ன செய்கிறாரு, எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்கிறாரு, உட்காரவும் செய்தார். இதை ஆண்டவர் செய்திருக்கிறார் நமக்காக. அப்போ இந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளணும். நமக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. ஊழியர்னாய் எனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு பாரு. விசுவாசிகளாய் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வேறு மதங்கள் எல்லாம் ஆமாம் சோத்திர கடவுளுக்கும் மனுஷனுக்குள்ள இது ஆமாம் அவர் வந்து என்னது ஆமாம் எஜமா மற்றவங்களாம் அடிமை அப்படிலாம் வச்சுருக்காங்க. நான் யாருக்கும் அடிமைகள் இல்லை, மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே கடவுளே தெய்வமே சோத்திரம் என்ன பண்ணியிருக்காரு, நீ அடிமைன்னு சொல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர் நம்முடைய பரம தகப்பன். அல்லேலூயா. சரி, இது உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ரா 33ஆம் அதிகாரம் சோத்திரம் 18லேருந்து சில வசனத்தை வாசிங்க. என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, என்னுடைய தயவை எல்லாம் உனக்கு பாருங்க. சோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு மோசே. அப்போ ஆண்டவருக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. ஏன்னா என்ன, இப்போது ஒருவன் பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுப்பா, நீ பார்க்கணும் விரும்புறியா, சோத்திரம் கண்மலையின் வெடிப்புக்கு போ. ஆண்டவருடைய கண்மலை வெடிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய காயங்கள் தான், அதில் நீ மறைஞ்சிக்கோ. அப்போ அவனுக்கு வந்து என்ன செய்யும், என்னோட மகிமை வெளிப்படும். வாசிங்க. எத்தனை வசனம் வரைக்கும் வாசிக்கணும்? 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். என்றான். மோசே கேட்டார் ஆண்டவர்கிட்ட. சரி, அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இருக்கு நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தா கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, இவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் அவர்கள் மேல் கிருபையாக இருப்பேன், எவர்கள் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ. ஆமாம், இந்த 2 பாக்கியத்தை நம்ம பெறணும். ஆமாம், அவர் மேல் கிருபையாக இருக்க, அவர் நம்ம மேல் கிருபையாக இருக்க அந்த தகுதியோடு இருந்தோம்னா அந்த சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரக்கமுள்ளவராக இருக்க விரும்புகிறார் நம்ம மேலே. அப்போ எவர் மேல் இரக்கமாக இருக்கு பாருங்க. நான் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரே தகப்பனுடைய பிள்ளை தாங்க தான் யாக்கோப்பும் ஏசாவும். ஈசாக்கு ஆகிய ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய பிள்ளைகள் தானே. ஆனால் யாருக்கு கிருபை கிடைச்சிது? யாக்கோப்புக்கு தான் கிருபை கிடைச்சது. ஏசாக்கு கிருபை கிடைக்கல. கிருபை கிடைச்ச மனுஷன் என்ன செய்வார்? கர்த்தரை தொழுது கொண்ட மனுஷன் யார்? யாக்கோப்பு தான். ஏசா எந்த இடத்துல அது கர்த்தரை தொழுது கொண்டான் இருக்குதா? அவன் வேறு இனமாகவே போய் கர்த்தருடைய ஜனங்களோடு இல்லாமல் வேறு தனியாக போய் கடைசியில் ஏதோமியர்கள்ன்ற சேயிர் தேசம் ஏதோமியர்ன்ற ஒரு தனி கூட்டமாகி தேவனுடைய பிள்ளைகளோட இல்லை. தேவனுடைய மனுஷன் இந்த யார் கூட இருக்கணும், தேவனோடு இருக்க வேண்டிய மனுஷன் பிரிஞ்சு போய் வேறு ஜனக்கூட்டத்தோடு கலந்துட்டான். சரி, கர்த்தர் சோத்திரம். அடுத்த வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் முகத்தை காண மாட்டாய்ப்பா. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பார்த்தாங்க மனுஷர்கள். ஆனால் முந்தைய நித்தியத்தில் தேவனாய் இருந்தவர், கர்த்தராய் இருந்தவர் சோத்திரம். இப்பொழுதும் தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனித அவதாரம் எடுத்து மனுக்குள்ள ரட்சிப்புக்காக வந்தபோது சோத்திரம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. எதற்குன்னா பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரோ நம்மை போல ஒரு ஆனார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சோத்திரம் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இதுவே தேவனுடைய வசனம் தெளிவாக சொன்ன, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பார்த்தீங்களா,
ஆண்டவர் அந்த நாட்களில் உயிர் நேரடியாக பார்த்தா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாதான். அடுத்து என்னதான்? ஆ ஆ ஆமாம், அந்த இடம் சோத்திரம் இயேசுன்ட்டு தான், கர்த்தரிடன்ட்டு தான், ஆண்டவர்கிட்ட தான். இன்னும் கர்த்தர் இதோ என்னடையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலை. யார்? இயேசு தான், ஜீசஸ் தான். கண்மலையாய் கிறிஸ்து என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கண்மலையில் நீ நில்லுப்பா. நான் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை என்ன செய்வேன்? அந்த கண்மலையில் வெடிப்பில் வைத்து, அப்போ கிறிஸ்துவின் காயங்களில் உன்னை வைத்துன்னு அர்த்தம். நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பிதா சொல்லுகிறதாக இந்த வசனம் வருது. கண்மலையின் வெடிப்பில் கிறிஸ்துவின் காயங்களெல்லாம் நான் உன்னை மறைச்சி என்ன பண்ணுவேன்? கடந்து போவேன். என் முகமோ அப்போ சொல்லுது, அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது என்றார். சரி, சங்கீதம் 68:10, சங்கீதம் 89:17 இதோட வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னைக்கு ஏழைகள் எல்லாம் பராமரிக்கிறாரு, பாதுகாக்கப்படுறாங்கன்னா என்ன எதனால அப்படின்னா, நம்முடைய இரக்கமுள்ள தேவனாலே. ஹல்லேலூயா. மனதிற்குள்ள கர்த்தரால தான், அவருடைய தயவினால தான் ஏழைகள் பராமரிக்கப்படுறாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, அப்படி தயவினால ஏழைகளை பராமரிக்கிறீர். அடுத்து சங்கீதம் 89:17. ஆமென். ஆண்டவர் தான் நமது பலத்தின் மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு வேண்டிய பலன் தேவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். தேவன் தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சோதர உலகப்புறமான உணவுகளை சாப்பிட்டா சில பலன் கிடைக்கலாம். ஆனால் சோதர ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு பலமும் மகாபெரிய கேடமாக இருக்கிறேன்னு சொன்னார். சோத்திரம் தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறார். அப்போ நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிற உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம். கொம்புன்னு என்னது? வல்லமையை குறிக்குது. அவர்னால நம்முடைய வல்லமை பெருகணும். வல்லமை பெருகிருக்கா உங்களுக்கு? கர்த்தருடைய வல்லமை விளங்குதா? அபிஷேகமாகிய வல்லமையை பெற்றுக்கிறீங்களா? எத்தனை பேர் பெற்றுக்கிறீங்க? பேச்சு முச்சக்கானா? அபிஷேகம் பெறாமல் இருந்தீங்கன்னா சோத்திரம், உங்கள் கொம்பில் என்ன வல்லமை வரல. அல்லேலூயா. கொம்பா எனக்கு எங்கே இருக்குது கொம்பு அப்படின்னு கேட்கக்கூடாது. கொம்பு என்பது வல்லமையை குறிக்கிறது, தேவ வல்லமையை குறிக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். என் கொம்பு உயரம் தானே சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தை நல்லா கவனமாக உள்வாங்கி நல்ல சபையில், நல்ல ஐக்கியத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சபை, ஒரு நல்ல சபை. இதில் நீங்கள் தங்கியிருந்து நல்ல உண்மையாக இருந்து நல்லா ஒத்துழைச்சி கர்த்தர் சோதர் நீங்கள் உங்களை ரட்சிப்பில் காத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கொண்டு வந்து அவர்களையும் நடத்தி நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருப்பீர்களானால் சோதரம் அங்கங்கே ஓடாமல் சோதரம் கொடுத்த சோதரம் ஊழியர்கள் போதும். திரளான என்ன செய்யாதீங்க, ஊழியர்களை சேர்த்துக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு கடைசியில் உங்களை சோதரம் அதை தான் சொல்லி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆமாம், நாங்கள் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வச்சுருக்குறோம், என்னோடு கூட கர்த்தர் பேசினார், நீங்கள் சேர்த்து கொண்டீங்கன்னா ஆபத்து எங்களுக்கு இல்லைங்க. ஒருவேளை காணிக்க குறையலாம் எங்களுக்கு, ஆனால் முக்கியமான இது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆபத்து என்ன வரும் தெரியுமா? ஆமாம், கர்த்தர் என்னோடு பேசினார். என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமாம், உங்கள்கிட்ட இத்தனை ஆயிரங்கள் கொடுக்க சொல்லி நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், சபைக்கு ஆராதனைக்கு சொந்த இடம் வேணும், அதுக்கு நம்ம செபிக்கிறோம். சோத்திரம் அது கூட உங்களை கட்டாயப்படுத்துறதில்ல நம்ம. கர்த்தரை சோத்திரம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை காமிச்சாருங்க. ஆமாம், நீங்கள் இடம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் இடத்த விற்று கொடுக்க சொல்லி சொன்னாருங்க. சோத்திரம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியாக பெருக பண்ண வராங்க, கர்த்தர் பேசினாருங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க அப்படியா சோத்திரம் அப்படி சொன்னாரா? ஆமாம். அப்போ அவரோடு பேசின கர்த்தர் உங்களோடும் பேசணுமா இல்லையா? அவங்களோடு பேசின கர்த்தர் உங்களோடு பேசணுமா இல்லையா? அவர் உங்களோட பேச மாட்டாராம், ஆனால் அவரோடு தான் பேசுவாங்களாம். அந்த அம்மாவோட, தீர்க்கதரிசி அம்மாவோட, தீர்க்கதரிசி ஊழியக்காரரோட கர்த்தர் பேசுகிறாங்க. ஏமாந்துடாதீங்க. வஞ்சகத்தில் ஏமாற்று காரியங்கள் நிறையா இருக்குது. அதான் சொல்கிறேன், இது எச்சரிக்க வேண்டியது அவசியம். ஊழியக்காரன்
சோத்திரம் எங்கள் மூத்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, சபையில் உள்ள ஜனங்களை ஆமாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்புவீங்க, ஆமாம் எச்சரித்து அவங்கள நீங்கள் ஏமாந்து போக விடாதீங்க அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்லணுமா இல்லையா? சபை மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இது உங்களுக்கு இங்கே இது உங்களுடைய சபை, இது தேவன் உங்களுக்கு காட்டின சபை, தேவன் உங்களை ரட்சித்து வைத்திருக்கிற உங்கள் சோத்திர ஆவிக்குரிய சபை. இந்த சபையின் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். அல்லேலூயா. ஒரே உறுதியாக இருங்க, உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தெய்வனாலே கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் யார் என்றால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை சோத்தரிங்க, வாய் திறந்து சோத்தரிங்க. அல்லேலூயா. அப்படி தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று சொல்லி நகமி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் வாழ்த்துனாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். போவாசை வாழ்த்துனாங்க. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ரூத் 4:14-15 சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. வாய் திறந்து சோத்திர. அல்லேலூயா. நமக்கு சுதந்திரவாளிகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை சோதரிங்க. அல்லேலூயா. ஏசாயா 55:6 கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். உண்மையா மனம் திரும்ப போது அல்லேலூயா. கர்த்தர் மன்னிக்கிற தயப்படுத்தவராக இருக்கிறார். சங்கீதம் 30:5 அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தயவு, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தீர்க்காயுசை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நெகேமியா 9:25 உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். செல்வமாய் இன்னைக்கு வாழ்கிறாங்கன்னா கர்த்தருடைய பெரிய தயவுனால் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. அப்படிப்பட்ட தயவு நமக்கும் கிடைக்க நம்ம ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 21:1-7 உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதற்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அசைக்கப்படக்கூடாது, மற்றவர்களால் பிசாசினால் அசைக்கப்படக்கூடாது, மனுஷர்களால் அசைக்கப்படக்கூடாது. உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாத வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல வாய்த்தர் ஆமென் என்று சொல்லி ஒருமனப்படுங்க. ஓ ஷபலபரபா உரபலபரபா துரபலபரபா அந்தரபலரதரா. ரோமர் 2:4-11 தேவ தயவு நாம் குணப்படும்படி ஏவுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:6-7 நம்ம மேல் வைத்த தயவினாலே அவரோடு கூட உட்காரமும் செய்திருக்கிறாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். யாத்திரா 33:18-23 என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்று சொன்னாரே. மோசேக்கு அதன்படி செய்தாரே. அல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர், உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். சங்கீதம் 68:10 உங்களுடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அவருடைய சோத்திரம். ஏழைகள் என்று சொல்லும்போது ரசிக்கப்படாதவங்க அந்த வார்த்தை என்ற ஒரு காரியம்லாம் இல்லை. எல்லா ஏழைகளையும் பராமரிக்கிற தெய்வம் நம் தெய்வம். அல்லேலூயா. மட்டுமில்லாமல் உங்களுடைய தெய்வனாலே எங்களுக்கு கொம்பு உயரும். ஆண்டவருடைய தெய்வனாலே நம்முடைய வல்லமை பெருகும், வல்லமை பெருகணும். சோத்திரம். பிசாசுக்கு சில வல்லமைகளை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். பலவான் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பலவானை முந்தி கட்டும்படியான வல்லமையை சோத்திரம் தேவன் ஊழியருக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, என்னை ஆட்கொள்ளுங்க, அனல் மூட்டுங்க என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்லதவனே ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். கிருபையிறக்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஐயா. தொடர்ந்து தேவன் ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவர் எத்துக்கொட்டைகளாக மறைத்துக்கொள்ளும். அக்கினி மேல் வேலையெடுத்து தூதர்கள் பணிவிடாவில் காவல் வைத்து நடத்த முடியாது சபிக்கிறோம். சோத்திரமாய் கொண்டு வந்த தேவன் அவருடைய ஸ்தலத்துக்கு சோத்திரமாய் கொண்டு போவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக கொண்டு வசனபடியாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க அதனால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபங்களும் பதிலாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே.